அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜ கடை பகுதியில் இளைஞரின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கொலை செய்யப்பட்டவர் கார்த்திக் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரதீப்குமார். வணக்கம். எதனால, எந்த காரணத்தால இந்த கொலை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது? கொலையில் ஈடுபட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகராஜ கடை அருகே உள்ள பெரிய தெக்கேப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கார்த்திக். இவர் அந்த கிராமத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டு வீட்டில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல வீட்டிலிருந்து தனது தோட்டத்திற்கு சென்ற கார்த்திக் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென காலையில் சென்று பார்த்தபோது அங்கு அவரது உடல் எரிந்த நிலையில் இறந்து கிடந்து போலீசார் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த சம்பவம் இப்பகுதி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதாவது அவர் படுத்துக் கொண்டிருந்த கட்டிலேயே அறையிலேயே அவரை எரித்து அவரை கொல்லப்பட்ட சம்பவம் பகுதி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலைக்கான காரணம் என்ன, கொலையாளிகள் யார் என்ற போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த தெக்கேப்பள்ளி அருகே உள்ள பழையூர் கிராமத்தை சேர்ந்த புவனேஸ்வரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் ஆகிய 2 பேரின் செல்போன் சிக்னல்கள் அடிக்கடி இந்த பகுதியில் இருப்பதை போலீசார் கண்டறிந்த நிலையில் சிசிடிவியின் அடிப்படையில் போலீசார் அதிதீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் பழையூர் கிராமத்தை சேர்ந்த புவனேஸ்வரி மற்றும் அவருடைய காதலரான தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திக் இருவரும் இந்த தினேஷை பெட்ரோல் ஊற்றி அடித்து கம்பியால் கொண்டிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. அதாவது அந்த சம்பவத்தன்று இரவு இறந்து போன கார்த்திக் புவனேஸ்வரிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததாக கூறப்பட்ட நிலையில் இது தொடர்பாக புவனேஸ்வரி அவருடைய காதலர் தினேஸ்வரம் கூறியதை அடுத்து ஆத்திரமடைந்த தினேஷ் கார்த்திக் தனியாக இருந்தபோது அவருடைய தோட்டத்திற்கு சென்று அவரை கம்பீராடால் அடித்து கொலை செய்து போலீசாரை திசை திருப்ப பெட்ரோல் ஊற்றி அவரை உடலை எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி பெங்களூர் சென்றுள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் அவர்கள் மீது 2 பேரையும் கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது இப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.